ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். சென்டென்சஸ் உருவாக்குறதுக்கு ஒரு சிம்பிளான பயிற்சி. கிராமர் மிஸ்டேக் வரும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிராமர் மிஸ்டேக்கை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். இங்கே நான் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன், காய்கறிகள். இந்த காய்கறிகள் புதியது அப்படின்னு நீங்கள் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். அதே மாதிரி காய்கறிகளை சந்தையில் வாங்கினேன். வாங்கினேன்னா அந்த செயல் என்ன, அது நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். வாங்குறதுக்கு இங்கிலீஷில் என்ன, பை. இந்த பை அப்படிங்கிற வார்த்தை நான் சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் என்னன்னு நீங்கள் யோசித்து அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும். அதே மாதிரி அடுத்து காய்கறிகளின் விலை மலிவு, சீப் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும். ஒரு வாரத்திற்கு காய்கறிகள் வாங்கியிருக்கிறேன். ஃபார் அப்படிங்கிற ப்ரிப்போசன் இங்கே கொண்டு வரணும். சிம்பிளாக யோசிங்க, கண்டிப்பாக உங்களால் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். இந்த ஆன்சர்ஸ்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். தீஸ் வெஜிடபிள்ஸ் ஆர் ஃப்ரெஷ். புதியது அப்படின்னு பார்த்தோம்ல, அப்போ தீஸ் வெஜிடபிள்ஸ் ஆர் ஃப்ரெஷ். நியூ அப்படின்னு சொல்ல மாட்டோம். புதுசுக்கு நியூன்னு தான் சொல்லுவோம், ஆனால் வெஜிடபிள்ஸ்க்கு ஃப்ரெஷ் அப்படின்னு தான் சொல்லணும். தீஸ் வெஜிடபிள்ஸ் ஆர் ஃப்ரெஷ். இல்லைன்னா அதே வாக்கியத்தை தீஸ் ஆர் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரியும் சொல்லலாம். வாங்கினேன் அப்படிங்கிறதுக்கு பை அப்படிங்கிற வேர்போட பாசன்ஸ் பாட். ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்கள். ஐ பாட் தீஸ் வெஜிடபிள்ஸ் இன் மார்க்கெட். த வெஜிடபிள்ஸ் ரேட் இஸ் சீப். விலை மலிவாக இருந்தது. இல்லைன்னா அதே வாக்கியத்தை த ரேட் ஆஃப் தீஸ் வெஜிடபிள்ஸ் இஸ் சீப். ஓகே, அடுத்தது ஐ பாட் தீஸ் வெஜிடபிள்ஸ் ஃபார் 1 வீக். ஒரு வாரத்திற்கு வாங்கியிருக்கிறேன். ஐ பாட் தீஸ் வெஜிடபிள்ஸ் ஃபார் 1 வீக். இந்த மாதிரி சென்டென்சஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. நான் இந்த மாதிரி ஒரு டேபிள் கொடுத்துருவேன், இதை வச்சு நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான எக்ஸசைஸ். இந்த சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் லுக் அட் திஸ் டேபிள். ட்ரீ அப்படின்னா மரம். இந்த மரம் பெரியதாக இருக்கிறது. இந்த மரம் ஒரு மாமரம். இந்த மரத்தில் நிறைய கிளைகள் இருக்கிறது. அங்கே வந்து ஹேஸ் யூஸ் பண்ணணுமா ஹேவ் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மரத்தில் மாங்காய்கள் இல்லை அப்படின்னு சொல்ல போகிறீங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். கிராமர் மிஸ்டேக்கை கண்டுக்கிறாதீங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஆன்சர் டிஸ்பிளே ஆகும். அப்போ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய மரம். திஸ் ட்ரீ இஸ் பிக். இதே மாதிரி திஸ் இஸ் எ பிக் ட்ரீ இந்த மாதிரியும் சொல்லலாம். இது ஒரு மாமரம். திஸ் இஸ் எ மேங்கோ ட்ரீ. திஸ் ட்ரீ ஹேஸ் மோர் பிரான்ச்சஸ். இந்த இடத்துல ஹேஸ் வருமா ஹேவ் வருமா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஹேவ் வந்து பன்மை, ஹேஸ் சிங்குலர் ஒருமை. இங்கே வந்து திஸ் ட்ரீ அப்படின்னு இருக்கு, இந்த மரம், அப்போ ஒருமை. திஸ் ட்ரீ ஹேஸ் மோர் பிரான்ச்சஸ். தெர் ஆர் நோ மேங்கோஸ் இன் திஸ் ட்ரீ. இந்த மரத்தில் மேங்கோஸ் எதுவும் இல்லை, மாங்காய்கள் எதுவும் இல்லை. இந்த மரத்தை நான் வெட்ட விரும்பவில்லை. இந்த வாக்கியத்தை டூ அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணி சொல்லணும். வெட்ட விரும்பவில்லை நெகட்டிவ் சென்டென்ஸ், அப்போ நாட் வரணும். ஓகே, அடுத்து மரங்களை பாதுகாப்பேன். நான் மரங்களை பாதுகாப்பேன். வெயில் காலத்தில் காய்கள் கொடுக்கும். இந்த மரம் வெயில் காலத்தில் காய்கள் கொடுக்கும். மறுபடியும் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஐ டு நாட் வாண்ட் டு கட் ட்ரீஸ். நான் மரங்களை வெட்ட விரும்பவில்லை. ஐ டு நாட் வாண்ட் டு கட் ட்ரீஸ். ஐ சேவ் ட்ரீஸ். நான் மரங்களை பாதுகாக்கிறேன். ஐ சேவ் ட்ரீஸ். இட் கிவ்ஸ் மேங்கோஸ் இன் சம்மர். இது சம்மர் வெயில் காலத்தில் மாங்காய்கள் கொடுக்கும். அந்த கிவ்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக ஈல்டு அப்படிங்கிற வார்த்தை இன்னும் மேட்சிங்காக இருக்கும். இட் ஈல்ட்ஸ் மேங்கோஸ் இன் சம்மர். இப்போ அடுத்த டேபிள். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், அனைத்து மாணவர்களும் படித்து கொண்டிருக்கிறார்கள். படிக்கிறதுக்கு ஸ்டடி அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணுங்கள். படித்து கொண்டிருக்கின்றனர், அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ எந்த டென்ஸில் நீங்கள் எந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். அடுத்து ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணி இங்கு அழைத்து வரவும் அப்படின்னு சொல்லணும். அனைத்து மாணவர்களையும் இங்கு அழைத்து வரவும். அழைத்து வர்றதுக்கு பிரிங் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். அனைவரும் மாணவர்களாக இருக்கின்றனர். அவர்கள் அனைவரும் மாணவர்களாக இருக்கின்றனர் அப்படிங்கிறதுக்கு பி வேர்ப்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க. பி வேர்பில் என்னென்ன, இஸ், ஆர், இது எல்லாமே பி வேர்ப்ஸ்.
அதே மாதிரி நேற்று வரவில்லை. இப்போ நேற்று அப்படின்னாலே பாஸ்ட் டென்ஸ். இப்போ இங்கே டூ யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ நல்ல மாணவர்கள் அப்படின்னு சொல்லணும். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டடியிங். அனைத்து மாணவர்களும் படித்து கொண்டிருக்கின்றனர். அந்த செயல் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டடியிங். பிரிங் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹியர். இது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஒரு ஆர்டர் பண்ணுற மாதிரி, கமாண்ட் பண்ணுற மாதிரி, ரெக்வெஸ்ட் பண்ணுற மாதிரி. பிரிங் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹியர். அனைத்து மாணவர்களையும் இங்கே அழைத்து வரவும். இவர்கள் அனைவரும் மாணவர்கள். தே ஆர் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அவர்கள் அனைவரும் மாணவர்கள். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டிட் நாட் கம் எஸ்டர்டே. இந்த எஸ்டர்டே அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கோங்க. நேற்று அனைத்து மாணவர்களும் வரவில்லை. ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டிட் நாட் கம். தே ஆர் ஆல் குட் ஸ்டூடெண்ட்ஸ். அவர்கள் அனைவரும் நல்ல மாணவர்கள். தே ஆர் ஆல் குட் ஸ்டூடெண்ட்ஸ். இதே மாதிரி ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணி வேர், ஒய், ஹவு, ஆர் இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி கேள்விகள், எல்லாமே கேள்விகள் பாருங்கள். ஸோ கேள்விக்கு உண்டான வார்த்தைகள் இருக்குது. ஆர் அப்படிங்கிற பி-வேர்ப் கொஸ்டினும் இருக்குது. அதாவது வேர்பல் கொஸ்டினும் இருக்குது. ஸோ ட்ரை டு ஃப்ரேம் தீஸ் கொஸ்டின்ஸ். அதாவது கொஸ்டின்ஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து WH டைப் கொஸ்டின்ஸ் யூஸ் பண்ணி கேள்விகள் கேட்குறது. அதாவது WH டைப் கொஸ்டின்ஸ்னால் வேர், வென், விச், ஒய், ஹூ, இது எல்லாமே WH டைப் கொஸ்டின்ஸ். அடுத்து வேர்பல் கொஸ்டின் ஒன்று இருக்குது. அந்த வேர்பல் கொஸ்டினுக்கு இன்னொரு பேர் வந்து எஸ்ஆர்னோ டைப் கொஸ்டின்ஸ். அது வந்து வேர்பில் ஆரம்பிக்கிற கொஸ்டின்ஸ். ஆர் யூ டூயிங், ஆர் யூ ஏ ஸ்டூடெண்ட், இஸ் ஹீ எ மர்ச்சன்ட், இஸ் இட் ஒர்க்கிங், இந்த மாதிரி வேர்பில் ஆரம்பிக்கிற கொஸ்டின்ஸ். இந்த வேர்பில் ஆரம்பிக்கிற கொஸ்டின்ஸ் கேட்குறப்ப அதனுடைய பதில் எஸ்ன்னு ஆரம்பிக்கணும், இல்லைன்னா நோ அப்படின்னு ஆரம்பிக்கணும். ஆனால் WH டைப் கொஸ்டினில் கேட்குற பதில்கள் எஸ்ன்னு ஆரம்பிக்காது, நோ அப்படின்னு ஆரம்பிக்காது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். நவ் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். வேர் ஆர் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். அனைத்து மாணவர்களும் எங்கே இருக்கிறார்கள். ஆர் அப்படிங்கிறதுக்கு இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இருப்பது அப்படிங்கிறத குறிக்குது. வேர் ஆர் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். ஒய் திஸ் இஸ் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் இது அனைத்து மாணவர்களுக்கும் இருக்கிறது. ஒய் திஸ் இஸ் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். ஹவு டிட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட். எப்படி அனைத்து மாணவர்களும் முடித்தாங்க. பாஸ்ட் டென்ஸ். ஹவு டிட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட். ஆர் தே ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். அவர்கள் எல்லாரும் மாணவர்களா. ஆர் தே ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். இதனுடைய பதில் எப்படி இருக்கும். எஸ், தே ஆர் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ் இருந்துச்சு. நோன்னு இருந்துச்சுன்னா நோ, தே ஆர் ஆல் நாட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வரும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் எக்ஸசைஸ் பண்ணோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.